ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் ஷோனன். ஸோ மார்வலில் இருந்து கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கேஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ்ட் ரிவீல் தான் இப்போ எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா டூம்ஸ்டேல யார் இருப்பாங்க, எந்த கேரக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டவுட்டில் இருக்கும்போது இந்த கேஸ்ட் ரிவீல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. ஏன்னா எதிர்பார்த்த கேரக்டர்ஸும் இருக்காங்க, எனக்கே சர்ப்ரைசிங்கான கேரக்டர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இப்பயே அந்த கேஸ்ட் ரிவீல் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சேர்லாம் நிறைய அடுக்கி அந்த சேரில் யாரும் உட்காரல, எம்டி சேராக இருந்துச்சு. சேரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த சேரில் கடைசியாக ஒரு சேரை போட்டு இந்த மாதிரி ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படின்னு போட்டாங்க. சரி, அந்த சேர் எம்டியாக இருக்கும்போது நினச்சா நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியரே உட்காந்துருந்தாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ரிவீலுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்ட்டை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த நம்பிக்கையுமே டூம்ஸ்டே மேலே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ டூம்ஸ்டே தான் மார்வலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தூக்கி நிற்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ ஃபால்கன் ஷீல்டுக்கெல்லாம் யோசிக்கும் போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த டூம்ஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கேஸ்ட் ரிவீல் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே டேரெக்டாக போயிடுவோம். டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை போட்டாங்க. ஸோ ஃபைனலி தார் கண்டிப்பாக இருக்கார். இது எல்லாருக்குமே தெரியும், டூம்ஸ்டேயில் கண்டிப்பாக தார் இருப்பார்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெனஸா கிர்பி வேறு யாரும் இல்லை, ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற சூசன் ஸ்டோர்ம் தான். அதாவது அந்த இன்விசிபிள் கேர்ள் இருப்பாங்களே அவங்க தான் வெனஸா கிர்பி. ஸோ அவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருந்து தான் ஆகணும். டாக்டர் டூமுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் 4 பேருமே இருக்காங்க. ஸோ அவங்க பேருமே லைனில் வரும், அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன் இருக்கார். ஃபால்கன் இருந்தால் கூடவே இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் தான் நம்ம வின்டர் சோல்ஜர். ஸோ ஃபால்கன், வின்டர் சோல்ஜர் இவங்க 2 பேர் கப்புள்ஸ் மாதிரி எங்கே போனாலும் ஒன்றா போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே கண்டிப்பாக இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பிளாக் பேந்தர் கேரக்டர்ஸுமே வந்திருந்தாங்க. அதில் மெயினாக நம்ம ஷூரி இருக்காங்க. ஸோ நம்ம ஷூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளாக் பேந்தர். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேல இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்மளுக்கு முக்கியமான கேரக்டரான குட்டி தலைவர் தான் நம்ம ஆன்ட்மேன். ஸோ நம்ம ஆன்ட்மேன் தலைவனும் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவருக்கும் டிவிக்கும் லைட்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி லாஸ்ட் மூவியில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி லோக்கி சீரீஸ்லையுமே லோக்கி சீசன் 2 முடியும் போது அவரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு டூம்ஸ்டேல வர்றது எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்கெல்லாம் இல்லை. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் வர்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர். ஸோ ஜான் வாக்கர்னா வேறு யாரும் இல்லை, இந்த ஃபால்கன் கூட சுற்றி இருந்தார்ல, நான் தான் புது கேப்டன் அமெரிக்கன், அவர் தான். ஸோ அவருமே வந்துட்டு அவருக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரோட பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேல நல்லா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இவரை பார்த்தாலே ஒரு மரியாதை வர ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக சுற்றுற ஒரு கேரக்டராக இருப்பார். அவர் தான் நாமூர். இவர் வந்து பிளாக் பேந்தரில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருப்பார். ஸோ அவருமே டூம்ஸ்டேல இருக்கார். அண்ட் அடுத்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற த திங், அவர் தான் எபான் மாஸ் இருக்கார். அண்ட் அடுத்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு கேரக்டர் தான் ஷாங்சி. ஸோ ஷாங்சி மூவிக்கு அப்புறம் அந்த மனுஷனை எதுலேயுமே காட்டல, ஒரு பேரை கூட மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது டேரெக்டாக ஒரு தூக்கி டூம்ஸ்டேல இறக்குறாண்டா அப்படின்னு சொல்லி ஷாங்சி இறக்கியிருக்காங்க. நம்ம தலைவன் ஷாங்சி வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் ஐ. ஸோ ஃப்ளோரன்ஸ் ஐனா வேறு யாரும் இல்லை, எலெனா பெலோவா. ஸோ அவங்க தான் நட்டாஷாவோட தங்கச்சி. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஏன்னா தண்டர் போல்ஸ் கண்டிப்பாக டூம்ஸ்டேல வந்து தான் ஆகணும். ஸோ அவங்களுமே இருக்காங்க. அண்ட் கெல்சி கிராமர். ஸோ இவங்க வந்துட்டு எக்ஸ்மெனில் பீஸ்டாக இருப்பார்ல, ஸோ அவர் தான் வந்துட்டு கெல்சி கிராமர். அண்ட் லீவிஸ் புல்மேன் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம தண்டர் போல்ஸில் எல்லாருமே வெயிட் பண்ணுற சென்ட்ரி தான். ஸோ சென்ட்ரி வந்துட்டு தண்டர் போல்ஸில் என்ன சம்பவம் பண்ணுவார் தெரில, அவர் தூக்கி டேரெக்டாக டூம்ஸ்டேலையும் வராரு. ஸோ டூம்ஸ்டேல சென்ட்ரியோட சம்பவம் இருக்குது. சென்ட்ரியோட எந்த பர்சனாலிட்டியோட சம்பவம் வருதுன்னு தெரியல. அவருக்குள்ள பல பர்சனாலிட்டி இருக்கிறதுனால எந்த பர்சனாலிட்டி வந்து சம்பவம் பண்ண போகிறதுன்னு ஒரு டவுட் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து டேமி ராமிரன். ஸோ இவர் வேறு யாரும் இல்லைப்பா, இந்த ஃபால்கனே வந்துட்டு ஒரு அசிஸ்ட் கேரக்டராக சுற்றி இருந்தவர். அவரை மெயினாக போட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபால்கன் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்ட் கேரக்டராக வந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த டேனி ராமிரின். அண்ட் ஜோசப் குயின் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜானி ஸ்டோம் தான். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற ஜானி ஸ்டோம் கண்டிப்பாக வருவார். அண்ட் டிராவிட் ஹார்பர், இவரை நீங்கள் வந்துட்டு இப்போ மார்வலில் ரெட் கார்டியனாக வராரு. இவர் தண்டர் போல்டில் என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இவர் டேரெக்டாக டூம்ஸ்டேக்கும் வராரு. ஸோ இந்த ரெட் கார்டியன் வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க காமிக் படி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வின்ஸ்டன் டியூக் வேறு யாரும் இல்லை, இந்த பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வக்காண்டாவில் ஒரு கேரக்டராக வருவார். ஸோ அவர் வந்துட்டு டூம்ஸ்டேல வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேனா ஜான். ஸோ ஹேனா ஜான் வேறு யாரும் இல்லை, ஆன்ட்மேனில் கோஸ்ட் கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டூம்ஸ்டேல கோஸ்ட் கேரக்டராகவே வர்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம மெயினாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் தான் டாம் ஹில்ஸ்டன். லோக்கி வராங்க கைஸ். ஸோ லோக்கி இருப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு.
இருந்துச்சு. ஏன்னா டூம்ஸ்டே வந்துட்டு இப்போ டாக்டர் டூம் வந்துட்டு அடுத்தடுத்த யூனிவர்ஸ்லாம் ஆக்குப்பை பண்ணணும், அடுத்தடுத்த யூனிவர்ஸ்லாம் பிடிக்கணும்னா ஒரு முக்கியமான ஆளாக நம்மளுக்கு தேவையே நம்ம லோக்கி தான். பல மல்டிவர்ஸே பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷன் தான் நம்ம லோக்கி. ஸோ லோக்கி வந்துட்டு கன்ஃபார்மாக டூம்ஸ்டேல இருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட்லேயே சொல்லலாம். லோக்கியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஆறுதலே வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஸ்டூவர்ட்னா வேறு யாரும் இல்லை, சார்ல்ஸ்ன்ற கேரக்டர் தான். இவர் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மிஸ்டர் ப்ரொஃபஸர் எக்ஸ்மெனில் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ தலைவர் வந்துட்டு கண்டிப்பாக வராரு. அண்ட் அயன் மேக்லன். ஸோ அயன் மேக்லன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு மேக்னெட்டோன்னு அவர் தான். பழைய எக்ஸ்மெனில் பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்லையோ இல்லை எதுலேயுமே அவரை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு மேக்னெட்டோ வராரு. ஸோ அது வந்துட்டு ஒரு தரமான ஒரு செய்கையாக இருக்கும். ஸோ மேக்னெட்டோ சும்மா கிடையாது கைஸ், ஒரு தரமான கேரக்டர் அவர். அண்ட் ஆலன் கமிங்னா வேறு யாரும் இல்லை, எக்ஸ்மெனில் நைட் வாக்கர்னு ஒரு கேரக்டர் இருப்பார். இவர் வந்துட்டு எப்படின்னா லைக் பார்க்கறதுக்கு லைட்டாக வேர்வூல்ஃப் மாதிரி இருப்பார். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்கான ஒரு கேரக்டர் தான் இருப்பார். ஸோ இந்த நைட் வாக்கர் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேல வராரு. அண்ட் ரெபேக்கா ராமிஜன் இவங்க யாரும் இல்லை, மிஸ்டிக் யூன்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இது டூம்ஸ்டேல வர்றதே எனக்கு வந்துட்டு ஒரு நான் யோசிக்காத ஒரு விஷயம். இந்த கேரக்டர்லாம் வருமானு யோசிக்கல, பட் ஆனால் இவங்கெல்லாம் வராங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லார்சன். ஸோ இவர் வேறு யாரும் இல்லை, எக்ஸ்மெனில் ஒரு முக்கியமான கேரக்டர். கண்ணில் லேசர் விடுற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு எக்ஸ்மென்னு எனக்கு யோசிச்சாலே இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனசில் நிற்பார். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவர். இவர் வந்து சைக்ளாப்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் சேனிங் டேட்டமில் வேறு யாரும் இல்லை, கேம்பிட். இந்த டெட்பூலில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசுவார்ல, அவர் தான் இவர். ஸோ இவர் வந்துட்டு இப்போது டாக்டர் டூம்கிட்ட போயிட்டு இவரெலாம் பேச ஆரம்பித்தா டாக்டர் டூமுக்கே தலைவலி வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த கேம்பிட். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில, பட் ஆனால் வராரு. அண்ட் அடுத்து வந்துட்டுன்னா பெட்ரோ பாஸ்கல் வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தான். ஸோ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஒரு முக்கியமான கேரக்டர். கடைசியாக ராபர்ட் டவுனி ஜூனியர். ஸோ ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் டாக்டர் டூம். அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியரை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறோம். ஆக்சுவலாக ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்துட்டு இந்த படத்துக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு. என்னன்னா நீங்கள் வந்து பார்த்த அயன்மேனோ டோனி ஸ்டார்க்கோ அந்த கேரக்டரில் ஒரு சாயல் கூட இருக்காது. ஏன்னா டாக்டர் டூமுக்காக நான் ரொம்பவே எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் படி பார்த்தா டாக்டர் டூம்ன்ற ஒரு கேரக்டருக்கு நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்ட் படி எனக்கு பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட இது வந்துட்டு எக்ஸ்மேன் கேஸ்டா இல்லை வந்துட்டு டாக்டர் டூம் கேஸ்டான்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அவெஞ்சர்ஸ், தண்டர் போல்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 4 பேர், தண்டர் போல்ஸ்னு 4 பேர், அவெஞ்சர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தார் இருக்காரு, அப்புறம் ஆன்ட்மேன் இருக்காரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் லோக்கியுமே சேர்த்துக்கலாம். ஸோ இவரையும் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் கேரக்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ நிறைய எக்ஸ்மேன்லேருந்து கேரக்டர்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆனால் எப்படி வரும் அப்படின்றது ஒரு ஐடியாவே இல்லை. இப்படி தான் ஸ்டோரி வருமா இல்லை எப்படி வரும் அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருக்கேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் இந்த கேஸ்ட் ரிவீல். ஸோ இந்த கேஸ்ட்டில் உங்களுக்கு யார் மிஸ் ஆகிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் see ya, take care.